அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய 20 இடங்களில் சோதனைகள் போய்க் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இயக்குநர் அமீரின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுகுறித்த அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குநர் அமீரின் தியாகராய நகர் அலுவலகத்தில் காலை 7 மணி முதல் நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் சோதனையை நடத்தி வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தொடர்பான 20 இடங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அமீரை விசாரித்திருந்த நிலையில் இயக்குநர் அமீரின் தியாகராய நகர் அலுவலகத்தில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ராஜன் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய இயக்குநர் அமீரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு சில அதிகாரிகள் தற்போது இங்கிருந்து கிளம்பி செல்கின்றனர். இந்த அலுவலகத்திலிருந்து ஒரு பையில் சில ஆவணங்களை அவர்கள் எடுத்து வந்து பறிமுதல் செய்து கொண்டு தற்போது அவர்கள் கிளம்பக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 6 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது 2 அதிகாரிகள் இங்கு சோதனையை முடித்துக் கொண்டு சில ஆவணங்களை கைப்பற்றி இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றனர். சென்னையில் இதேபோல 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்கு 6 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட வந்ததில் தொடர்ந்து 2 அதிகாரிகள் கிளம்பிய நிலையில் தற்போது 4 பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இயக்குநர் அமீரிடம் கடந்த 2ஆம் தேதி விசாரணையானது நடைபெற்றது. குறிப்பாக இயக்குநர் அமீரும் ஜாஃபர் சாதிக்குடன் சேர்ந்து இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படம் ஒன்றை தயாரித்து வந்தார். அதேபோல இருவரும் இணைந்து ஹோட்டல் ஒன்றையும் கூட்டாக நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லியில் அதிகாரிகளிடம் பிடிபட்டார். இதனால் இயக்குநர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எத்தகைய தொடர்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி டெல்லியில் விசாரணையானது அமீரிடம் நடத்தப்பட்டு வந்தது. இதற்காக சம்மன் அனுப்பி இயக்குநர் அமீரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேரில் வரவழைத்து டெல்லியில் இந்த விசாரணையை நடத்தினர். இந்த விசாரணை இறுதியில் அடுத்த கட்ட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என்று இயக்குநர் அமீர் கடிதம் ஒன்றையும் அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் 2வது கட்டமாக அமீரின் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது 6 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் அமீரின் அலுவலகத்திலிருந்து சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தற்போது 2 அதிகாரிகள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ஜெனிஃபர்.